தட் மீன்ஸ் என்னைய மாதிரி இருக்கிற ஸ்லோ லேர்னர்ஸ். ஓகே ஓகே. பேங்க் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல், இந்த மாசம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுல போயிட்டு ஒரு ம். புட் சைடு வந்து இந்த ஒரு 200 to 225 இருக்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து 238 இருக்குது. 225 இருந்தாலும் ஓகே தான் இது. ஓ, 200 ஸோ 225. 0.15 அந்த டெல்டா. ஓகே ஓகே. ஓகே, இந்த இடத்துல ஒரு பை. ஓகே. இதுல இருந்து ஒரு 200 இருக்கிற ரேஞ்சில் வந்து ஒரு செல்லு. ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெண்டுக்கும் ஒரு பாயிண்ட் 40 ஒன் இல்ல இதையே வச்சுக்கோங்க. ஓகே, 200 இருக்கு. ஓகே. இது ஒரு செல்லு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 35 பாயிண்ட்ஸ் இருக்கும். 30. ஸோ அந்த ஓகே. 35 பாயிண்ட்ஸ் கீழே போங்க. ம். அரௌண்ட் இங்க வந்து ஒரு 35 இருக்குது. இது வந்து 2 லாட் செல்லு. ம். அதே மாதிரி கால் சைடும் எங்க சேம் ஒரு இதேதான். 200. இதே தான் ஸ்ட்ரிக்டோ. ஒரு 200 பாயிண்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. 225 இருக்குதான்னு டூ பாருங்க எங்கேயாச்சும். 220. ஸோ இந்த ஆமா, இடத்துல இருக்கு பை. லிக்விடிட்டி. இங்க லிக்விடிட்டி லிக்விடிட்டி கம்மியா இருக்கு. இல்லைன்னு சொல்லி காட்டுது. சார் இப்ப டூ மேபி டுவெண்ட்டி இல்லைன்னா இருந்துச்சு. 200 எடுத்துக்கலாமா? இல்- இல்ல ஓகே, சார். கம்பேர் பண்ணலாம். கணேஷ் சார், ஆ போக போக டைமிங் இது ஆக ஆக லிக்விடிட்டி கொஞ்சம் கூடுதலா வந்துரும். கூடுதல்னா சரி, ஓகே. இந்த இடத்துல தான், அதான் இந்த இடத்துல ஒரு பை. அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் பையா 200 செல்லு இருக்கிற ஸ்ட்ரைக். போடுறீங்க? சாரி, பை. ஓகே. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் அந்த 200 ரேஞ்ச் இருக்கிற ஸ்ட்ரைக் ஏதோ ஒன்று. செல்லு. இல்ல ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் கூட படிக்கலாம். ஓகேங்களா? ம். இது வந்து ஒரு லாட் செல்லு. இது ரெண்டு ரெண்டுக்கும் லாட்டா என்ன இல்ல ஒரு டிஃபரன்ஸ்? லாட்டா? ஒரு லாட் இது ரெண்டும். ஓகே 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 ஓகே. ம். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து ஒரு 32 முப்பத்தி பாயிண்ட்ஸ் இருக்கு டிஃபரன்ஸ். 32 ரூபா டிஃபரெண்ட். ஸோ ஓகே, நம்ம வந்து ஒரு 40 அந்த ரேஞ்சில் கூட போய்க்கலாம். அந்த மேல. ஓகே. 40, சரி 50 இந்த ரேஞ்சில் போய்க்கும். 32 இருக்குது, இந்த இடத்துலயே இருக்குது. ஓகே, இங்க வந்து ஒரு 2 லாட் செல்லு. ரெண்டு லாட். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா மினிமம் 2 பாயிண்ட் எங்க மேல பிரேக் ஈவன் பாருங்க. கீழே 10%, மேல 10%. ஓகே. பிரேக் ஈவனே. ம். இதுல பாத்தீங்கன்னா 2.9% வந்து காட்டுது இங்க முடிஞ்சாலே. ம். மினிமம். ம். இது ம். பாருங்க, 2SD இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குல்ல, டூ டே ஆமா ஆமா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ம். ஸோ இங்க ம். இருந்து இது வந்து ரொம்ப தூரத்துல இருக்குது. சரி. ப்ராஃபிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி பிஓபி பாருங்க 93%. இது ப்ராபபிலிட்டி. பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஓகே, இது வந்து 2.9%. பட் இப்போ ஓகே. வந்து 45 நாள் இருக்கிறதுனால வந்து இது இந்த அளவு காட்டுது. இதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 2 லெக் இருக்குல்ல, ஆமா இது சார். வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா கரைஞ்சிரும். கரைஞ்சு 5 ஆமா. ரூபா 10 ரூபா போயிடும். டக்கு டக்கு டக்குன்னு போயிடும். அப்ப இந்த அப்போ லாஸ்ட் 2 லெக்க மட்டும் கொண்டு 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 வந்து பக்கத்துல வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்கன்னா, ம். நீங்க அட்ஜஸ்ட் இ- பண்ணலைனாலே இந்த 3% வந்து கிடைச்சிரும். இன்னொரு கேள்வி சார். ஒருவேளை நீங்க இந்த இந்த லாஸ்ட் 2 லெக்க மட்டும் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 5% வரைக்கும் கிடைக்கும். இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணுமா சார்? இன்னொரு கேள்வி அட்ஜஸ்ட்மெண்ட் சார். எல்லாம் ஒண்ணுமே கிடையாது மேடம். மேல பாருங்க, இல்ல கீழே மேடம். 10%, மேல ஒரு 10%. பேங்க் நிஃப்டி 10% மூவ் பண்ணணும் ஒரு மாசத்துல. இது பேங்க் நிஃப்டி மட்டும்தான் இந்த மாதிரி போட முடியுமா? அப்பதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு லென்த் கிடைக்கும். இல்ல இல்ல, வாலட்டிலிட்டி கம்மியா நிஃப்டிலையும் இருக்கும் போட மேடம். முடியுமா அப்படி கேக்குறேன். நிஃப்டியில போட்டா வாலட்டிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி ஆனதுனால உங்களுக்கு வாலட்டிலிட்டி இருக்காது. ஸ்டாக் மாதிரி ஒர்க் ஆகும் அது. ஓகே ஓகே ம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே தேவையில்லை. ஓவர் ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இதுக்கு. ஓகே ம். ஓகே. சார், ஒரு ஆஹ் இன்னொரு கொஸ்டின். இந்த 33 ரூபா வந்து 5 ரூபா வந்தா திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிக்கிற சொல்றீங்க. திருப்பி ஆமா, இது எகெயின் இது வந்து இன்னும் கொஞ்சம் எகெயின் வந்து கிட்ட போய்க்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப அது டக்கு டக்குன்னு எகெயின் ரொம்ப அதே போகாம. அதே பிரீமியம் 33 ரூபா வேற இதுல இருக்குதுல எடுக்கலாமா இல்ல ஆஹ் எப்படி? ரொம்ப நியர்பையா கொஞ்சம் இந்த இந்த 2SD கீழே போகாம இதுக்குள்ள வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த மாசத்துக்கு போயிருங்க, அவ்வளவுதான். ம். இப்ப 2SD இருந்து இவ்வளவு தூரம் இருக்குல்ல, இது வந்து ஆமா. பாத்தீங்கன்னா 2SD வந்து 46,500. ஆனா ம். இங்க பாருங்க 43,000, கிட்டத்தட்ட 3,000 பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. சோ ம். இந்த 2SD வரைக்கும் கூட இதுக்கு முன்னாடி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ம். அதை தாண்டி இந்த பக்கம் வந்துடாதீங்க. இது வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டா ஏதோ வந்துருச்சு, அப்படி எக்ஸ்பைரி நியர்பையா வந்துருச்சோ, இல்லைன்னா ப்ராஃபிட்டும் 5% வந்துருச்சுனாலோ க்ளோஸ் ம். பண்ணிட்டு அடுத்த மாசம் இதே ஸ்ட்ராட்டஜியை தூக்கிட்டு ஓடிடுங்க. ஸோ இது வந்து நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல எப்படி? ஒரே ஒரு அக்கௌண்ட்ல ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறேன். போன மாசம் 4%, இந்த ம். மாசம் இப்போ வரைக்கும் 4.5% போயிருச்சு. ஓகே, சூப்பர். ம்.
இந்த இது பொசிஷன். மார்க்கெட் உடைய இதா எதுவும் கண்டிஷன் பாப்பீங்களா இது இல்ல சும்மா இதுவா? இது பாருங்க, இது வந்து நான் போட்டது மார்ச்சோடது. ஆல்ரெடி ம். அட்ஜஸ்ட் பண்ணி 7,000 ரூபாய் வந்து இந்த லாஸ்ட் 2 லெக் க்ளோஸ் பண்ணி புக் பண்ணது இது. ஓகே, சூப்பர். ஸோ இது இந்த இடத்துல முடிஞ்சாலே எனக்கு வந்து 3% ப்ராஃபிட் வந்துடும். கொஞ்சம் எதுவுமே ஏர்லியரா. பண்ணாம இருந்தாலும் வந்துரும்ன்றீங்க. இல்ல மேடம், அது மாறும்ல. எங்கேயுமே மூவ் ஆகாம இந்த இடத்துல முடிஞ்சாலே உங்களுக்கு 3% அந்த 10,000 ரூபாய் கிடைக்குது. சாரி, ஸோ 1 லேக் தான் ஏர்லியராவே போட்டிருக்கிறேன் நான். க்ளோஸ் சொல்லுங்க பண்ணிட்டு சார். கூட வந்துடலாம் இல்ல எப்படி? ஏர்லியரா நமக்கு கூட அந்த 3% நீங்க தான் உங்களுக்கு கணக்கு. அதுக்கப்புறம் ம். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் வந்து அடுத்த மாசத்துக்கு 10,000 ரூபாய் 10,000 ஆச்சு, 10% காட்டுச்சு இல்லையா? இப்ப பாருங்க 5% தான் இருக்குது இங்க. ஆமா ஆமா. ஏன்னா எக்ஸ்பைரி வந்து இன்னும் 10 நாள் 15 நாள் கூட இல்ல. அதனால வந்து இந்த இது வந்து க்ளோஸ் ஆகிட்டே வருது உள்ள. ஆமா, நீங்க நான் இதை கொஞ்சம் லெக்க ஓபன் வந்து இதை க்ளோஸ் நான் பண்ணிட்டீங்க. ஆரம்பிக்கும் போது இதை ம். ஆரம்பிக்கும் போது இதே 10% 2 சைடு இருந்தது. ஏப்ரல் மந்த்ஸ்ல ம். நான் காட்டினேன் இல்லையா? அதே மாதிரி இருந்தது. இப்போ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கிட்ட கொண்டு வந்துட்டேன் நான். ஆல்மோஸ்ட் 2 SD கிட்ட வந்துருச்சு இந்த மாசத்தோடது. சரி ஸோ சார். எனக்கு இப்போ வரைக்கும் வந்து 3% வந்துருச்சு. பிளஸ் இந்த ம். ஒரு 2,000 சேர்த்துட்டோம்னா வந்துடும் ஆல்மோஸ்ட். இது ஸோ ஏப்ரல் நான் வந்து இப்ப போடணும்னா இது இது எவ்வளவு நாளுக்கு முன்னாடி இதை போடணும் சார்? இந்த இதை க்ளோஸ் பண்ணும்போது நீங்க அடிச்சுட்டு போய்க்க வேண்டியதான் 45 நாள். ஓகே. ஏன்னா ஃபார்ட்டி பெரும்பாலும் அந்த ஃபைவ் டேஸ் மிடில்ல வந்து ம். 45 டேஸ் ம். முன்னாடி போட்டுட்டு அடுத்த ம். 15th வந்து இந்த 15th போடுறீங்களா, அடுத்த 15th அந்த மாசத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த மாசத்துக்கு போயிடுது. ஓ, ஓகே ஓகே ஓகே. எனக்கு வந்து இன்னும் மூவ்மெண்ட் பெருசா இல்லைன்றதுனால இதை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் தான். சம்டைம் இந்த 1000 பாயிண்ட் எல்லாம் போகல, அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு இல்ல, அதாவது ஒரு உங்களுக்கு பயம் வரும். 10,000 10% இல்ல மூவ் ஆகுது உங்களுக்கு. அதுல காட்டினேன் இல்லையா? ம். ம். ஸ்ட்ராட்டஜி ம். போயிடுச்சோ. சார், அது மறைஞ்சிருங்க, சேவ் பண்ணல. சார் இன்னொரு டைம் கோர்வையா சொல்லிடுங்களேன். சரி. ஒரு நிமிஷம். டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோ தானே வச்சிருந்தீங்க? Okay. இதுல போய் ஆப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ம். திருப்பி சொல்றாரு மேடம், கவனிச்சுக்கிறேங்க. ம். டூ அரௌண்ட் 250 இல்ல 225 இருக்கிறது வந்து ஒரு லாட் பை. டூ 200 டூ இருக்கிறது டுவெண்ட்டி செல்லு. ஃபைவ் டு 200 டூ ஃபிஃப்டி இருக்கிறத ஒரு லாட் பை பண்றேன். அரௌண்ட் அந்த பிரைஸ் வச்சுக்கோங்க ஏதோ ஒண்ணு. இப்போ இது ம். இந்த ஸ்ட்ரைக்கும் செல் பண்ணலாம், இல்ல இந்த ஸ்ட்ரைக்கும் செல் பண்ணலாம். ஹலோ நான் வந்து ஒரு ஹலோ. 200 பாயிண்ட் இருக்கட்டும்ன்றதுனால இது, இல்லைன்னா ரூல்ஸ் படியே போகும். அடுத்ததா இது ஸ்ட்ரைல். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 35 பாயிண்ட்ஸ் இன்ட்டு 2 லாட் இந்த இடத்துல இருக்குது. சேம் அப்படியே மிரர் பண்ணிக்குவோம் அந்த பக்கம். ம். இதுல இது 225 பாயிண்ட்ஸ் இருக்கு. இது பை, இது சரி. 33 தான் இருக்கு. மேல இருக்கு சார் 33. இப்போ பாத்தீங்கன்னா மேல ஒரு 11%, கீழே ஒரு 11%. ம். இது நடுவுல சென்டர்ல எங்க முடிஞ்சா கூட 2.9%. 9,665 ரூபாய் ஆன் எக்ஸ்பைரி இங்கேயே முடிஞ்சாலே. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணவே தேவையில்லை. எப்படி இருந்தாலும் இந்த 10%க்குள்ளதான் முடிய போகுது மார்க்கெட். இப்போ ம். இங்க 48,400 இருக்குது. மேல போச்சுன்னா 53,700. கிட்டத்தட்ட ம். 5,000 பாயிண்ட்டுக்கு மேல. அதே மாதிரி கீழே ஒரு 5,000 பாயிண்ட் மேல. ஓகே. இன்கேஸ் வந்து சடனா ஒரு 2000 பாண்டு 3000 பாண்டு மூவ் ஆகல, எந்த சைடு வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க அப்படியே ஸ்டார்ட் ஷிஃப்ட் பண்ணுவீங்களா பண்ணி இல்ல? ஷிஃப்ட் பண்ணி இதை கொண்டு வந்து ஒருவேளை ஸ்ட்ராடலா கூட மாத்திரலாம். இந்த சைடு ம். இருக்கு இல்லையா? ம். ஏதாவது ஒரு பக்கம் ட்ரெண்டிங் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். 10% ம். அடுத்த மாசம் மூவ் ஆகணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான்னு தெரியல. எனக்கு இல்ல. ஒருவேளை அப்படியே 10% இது மூவ் ஆயிடுச்சுன்னா கூட மேல இந்த பக்கம் இருக்கு இல்லையா? இதுக்கும் ம். இதுக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட் இருக்குது. 43,000. மேல வந்து பிரேக் ஈவன் 53,000. இந்த 10,000 இந்த பக்கம் அட்ஜஸ்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னாலே இது வந்து உங்களுக்கு கடைசியில் ஸ்ட்ராடில் ஆகி ப்ராஃபிட்ல தான் முடியும். 2 பை 2 லெக் செல். ஓகே. ஏன்னா பட் கடைசி 2 லெக் வந்து ரொம்ப தூரமா இருக்கும். ஏன்னா இந்த லெக் இது ஏன்னா நமக்கு வந்து பெரிய பெனிஃபிட் என்னன்னா ஃபர்ஸ்ட் லெக் நமக்கு எப்பயுமே பையில இருக்குது இதுல. ஆமா ஆமா. அதனால வந்து அது ஸோ அதனால ரெண்டாவது இவ்வளவு தூரம் இந்த 10,000 பாயிண்ட் எல்லாம் வந்து பேங்க் நிஃப்டியில ஒரே மாசத்துல நடக்குமான்னு தெரியல.
சரி பார்க்கலாம். இது நான் வந்து போன மாசம் போட்டிருக்கிறேன், ஓகே. இந்த மாசமும் போட்டிருக்கிறேன், இப்போ வரைக்கும் ஓகே. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, சி இது அப்கமிங் இயர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த ஓகே மாசம் சார். போடுவேன் நான். பார்க்கலாம். ஓகே உங்களுக்கு ஓகே அந்த 2 to 3% சொன்னேன் இல்லையா, அதுக்காக மட்டும்தான் இதை சொன்னேன். ஓகே மற்றபடி ம். வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, ரொம்ப நன்றி சார். ஓகே சார். இதுக்கு பேர் என்ன சார்? இதுக்கு பேரு நம்ம என்ன வச்சுக்கிறது? ஒரு வைடு வைட் ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜின்னு வேணா வச்சுக்கோங்க. கணேஷ் ட்ராங்கிள்னு போடுங்க. இல்ல ரைட். வைடுன்னு வைங்க, WRன்னு போட்டு வைட் ரேஞ்ச். வைடு வைட் ரேஞ்ச். ரேஞ்ச். பாலு சார், வைட் வைட் ரேஞ்ச் ரேஞ்ச் தான். ஸ்ட்ராட்டஜி பை கணேஷ் சார்ன்னு போட்டுருங்க சார், டெம்ப்ளேட். பாலு சார். ஓகே, ரொம்ப நான் ஸ்டாப் நன்றி. பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி கணேஷ் சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கணேஷ் சார். இதுல வேற யாரும் டவுட் இருந்தா கேளுங்க சார். வேற யாரும் சரவணன் சார், சொல்லுங்க சார். ஆப்ஷன் விட்டு